ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் டாபிக் தான் நம்ம பார்க்குறோம். முக்கியமான கொஷின்ஸ் மட்டும், அதாவது பாக்ஸ் கொஷின் மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற கொஷின்ஸ் வந்து பாக்ஸ் கொஷின்ஸு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பாக்ஸ் கொஷின் வந்து ஒரு கொஷின் நமக்கு வந்து வரும். கிராமங்களில் வாரம் அல்லது மாதம் ஒரு முறை பொதுவான ஒரு இடத்தில் குறிப்பிட்ட நேரத்திற்கு மக்களுக்கு தேவையான குறிப்பிட்ட பொருள்களை ஒருங்கிணைத்து விற்பனை செய்யக்கூடிய இடம்தான் சந்தை. கிராமங்களில் வாரம் அல்லது மாதத்துக்கு ஒரு முறை பொதுவான ஒரு இடத்துல குறிப்பிட்ட ஒரு நேரத்திற்கு மக்களின் தேவைக்கேற்ப குறிப்பிட்ட பொருளை ஒருங்கிணைத்து விற்பனை செய்யக்கூடிய இடம்தான் சந்தை. இதுதான். அடுத்தது நுகர்வு பண்டங்கள். நுகர்வு பண்டங்கள்னால் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய மக்கள் அங்காடியிலிருந்து வாங்கி பயன்படுத்தும் பொருட்கள் நுகர்வு பண்டங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அன்றாடம் தேவைப்படக்கூடிய பொருட்களை மக்கள் அங்காடியிலிருந்து வாங்கி பயன்படுத்தும் பொருட்கள் நுகர்வு பண்டங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அரிசி, துணிகள், மிதிவண்டி போன்றவை இதெல்லாம் வந்து நுகர்வு பண்டங்கள். நுகர்வு பண்டங்களுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா அரிசி, துணிகள், மிதிவண்டி இதெல்லாம் வந்து நுகர்வு பண்டங்களுக்கான எடுத்துக்காட்டுகள். அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய மக்கள் அங்காடியிலிருந்து வாங்கி பயன்படுத்தும் பொருட்கள் நுகர்வு பண்டங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு அரிசி, துணிகள், மிதிவண்டிகள் போன்றவை. அடுத்தது சேமிப்பு என்பது கையில் கிடைக்கும் வருமானத்தில் நுகர்வுக்கு செலவு செய்தது போக எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படக்கூடிய ஒரு தொகை தான் சேமிப்பு. சேவிங்ஸ்னால் என்ன? கையில் கிடைக்கக்கூடிய வருமானத்தில் நம்ம யூஸ் பண்ணது போக எதிர்கால சேவைக்கு ஒதுக்கப்படக்கூடிய ஒரு தொகை தான் சேமிப்பு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை போல இல்லாகி தோன்ற கெடும். தன் செல்வத்தின் அளவறிந்து அதற்கு ஏற்ப வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளங்களும் இருப்பது போல தோன்றி உண்மையில் இல்லாதவனாய் பின்பு அப்பொய் தோற்றமும் இல்லாமல் அழியும் அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சேமிப்போடைய அருமையை பற்றி சொல்லியிருக்காரு. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை போல இல்லாகி தோன்ற கெடும். முதல்நிலை தொழில்கள்லாம் என்னென்னன்றதை பற்றி பார்க்கலாம். உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது தான் முதல்நிலை தொழில்கள் எனப்படுகிறது. உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழில் தான் முதல்நிலை தொழில். இதுக்கு எடுத்துக்காட்டாக என்னென்ன சொல்லலாம்னா வேளாண்மை, கால்நடை வளர்த்தல், மீன் பிடித்தல், சுரங்கத் தொழில், அதாவது வேளாண்மை சொல்லலாம், கால்நடை ஆடு மாடு அதெல்லாம் வளர்க்குறதெல்லாம் சொல்லலாம். அதுக்கப்புறம் மீன் பிடி தொழில் சொல்லலாம், சுரங்கத் தொழில், கனிகள், கொட்டைகள், தேன், மூலிகை, ரப்பர், பிசின் போன்றவை சேகரித்தல் மற்றும் மரம் வெட்டுதல் இதெல்லாம் வந்து முதல்நிலை தொழில்கள். இரண்டாம் நிலை தொழில்கள். முதல்நிலை தொழில்கள் மூலம் சேகரிக்கப்படும் மூலப்பொருள்களிலிருந்து இயந்திரங்கள் முதல் அன்றாட தேவை பொருட்கள் வரை பெருமளவில் இயந்திரங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படுவது இரண்டாம் நிலை தொழில்கள். இயந்திரங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படுவது இரண்டாம் நிலை தொழில்கள். உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள், மூலதனம், உடைமை ஆகியவற்றின் அடிப்படையில் தொழில்கள் வகைப்படுத்தப்படுகின்றன. மூலப்பொருள் பயன்பாடு அடிப்படையில் தொழிற்சாலைகளை வகைப்படுத்துதல். மூலப்பொருட்களின் பயன்பாடுகள் அடிப்படையில் தொழிற்சாலைகளை வகைப்படுத்துதல். ஸோ வேளாண் அடிப்படையான தொழிற்சாலை, காடு சார்ந்த தொழிற்சாலை, கனிம தொழிற்சாலை, இது வந்து கடல் உணவு பதப்படுத்துதல். வேளாண் அடிப்படை தொழில்கள் பருத்தி, சர்க்கரை, உணவு பதப்படுத்துதல். காடு சார்ந்த தொழிற்சாலைகள் காகித தொழில். காடு சார்ந்தனா மரத்துலேருந்து காகிதம் வரும், மரசாமான், கட்டுமான பொருட்கள் தான் வரும். அதுக்கப்புறம் கனிம தொழிற்சாலைனா சிமெண்ட், இரும்பு, அலுமினியம் அந்த வரக்கூடிய தொழிற்சாலைகள். கடல்சார் தொழிற்சாலைகள்னா கடல் உணவு பதப்படுத்துதல். கடல் உணவு பதப்படுத்துதல் தான் கடல்சார் உணவு தொழிற்சாலை. மூன்றாம் நிலை தொழில்கள். முன்னர் கூறிய இரண்டு நிலைகளில் குறிப்பாக தொழில்துறையில் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் உற்பத்தி பொருட்களை தேவையான மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் தேவையான சேவைகள் வழங்குவதால் இவை சேவைத்துறை தொழில் என்றும் வழங்கப்படுகின்றன. மக்களின் அன்றாட தேவைகளையும் சேவைத்துறை வழங்குகின்றது. மக்களுடைய அன்றாட தேவைகளையும் சேவைத்துறை வழங்குகிறது. மூன்றாம் நிலை தொழிலுக்கு இன்னொரு பெயர் என்னன்னா சேவைத்துறைன்னு சொல்லலாம். முன்னர் கூறிய இரண்டு நிலைகளில் குறிப்பாக தொழில்துறையில் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் உற்பத்தி பொருட்களை தேவையான மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும், அதாவது உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் தேவையான மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் தேவையான சேவைகள் வழங்குவதால் இவை சேவைத்துறை தொழில் என்று அழைக்கப்படுகின்றன. மக்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதால் இவை சேவைத்துறை என்று வழங்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக என்னென்ன சொல்லலாம்? போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, வர்த்தகம், வங்கி இதெல்லாம் சேவை ரிலேட்டடான தொழில்கள். போக்குவரத்துனா சாலை, ரயில், கடல், ஆகாய போக்குவரத்து, இந்த 4 போக்குவரத்து. அதுக்கப்புறம் தொலைத்தொடர்புனா ஒன்று அஞ்சல் வழி, தொலைபேசி, தகவல் தொழில்நுட்பம். அடுத்தது வர்த்தகம். வர்த்தகத்தில் வந்து பொருட்களை கொள்முதல் செய்தல், விற்பனை செய்தல், இது வர்த்தகம். அடுத்தது வங்கி, பண பரிமாற்றம் மற்றும் வங்கி பரிமாற்றமும் வங்கி சேவையும். வந்து நுகர்வோர்னா பொருட்களை பயன்படுத்துவோர், குடியிருப்புகள்னா மனிதர்கள் வாழும் இடம். இரண்டாவது பாடம் வந்து வரி மற்றும் அதன் முக்கியத்துவம். டேக்ஸும் அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றின லெசன் தான் இது. வரியை வந்து என்னென்ன வரி போட்டிருக்காங்க? சொத்து வரி, வெகுமதி, நிலவரி, சமூக பாதுகாப்பு பங்களிப்பு, செல்வ வரி, வருமான வரி, மதிப்பு கூட்டு வரி, வேல்யூ ஆடட் டேக்ஸ், வாரிசுரிமை வரி, நிறுவன வரி.
ஆடம் ஸ்மித்தோட 4 வகை வரி விதிப்பு கோட்பாடுகள்லாம் என்னென்னா, ஆடம் ஸ்மித்தோட 4 வகை வரி விதிப்பு கோட்பாடுகள் சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, வசதி விதி, சிக்கன விதி. சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, வசதி விதி, சிக்கன விதி, இதுதான் வந்து ஆடம் ஸ்மித்தோட வரி விதிப்பு கோட்பாடுகள். 4 வகையான வரி விதிப்பு கோட்பாடுகள் வந்து சமத்துவம், உறுதி, வசதி, அதுக்கப்புறம் வந்து சிக்கன விதி. சமத்துவம், உறுதி, வசதி, சிக்கன விதி, இதுதான் 4 வகையான வரி விதிப்பு கோட்பாடு ஆடம் ஸ்மித்தோட. வரியை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அரசுக்கு நேரடியாக செலுத்தக்கூடிய வரி, நேரடியாக செலுத்தப்பட வரி நேர்முக வரி. உற்பத்தி அல்லது விற்பனைக்காக பொருள் மற்றும் சேவை மீது விதிக்கப்படக்கூடிய வரி தான் மறைமுக வரி. உற்பத்தி அல்லது விற்பனைக்காக ப்ரொடக்ஷன் ஆர் சேல்ஸ்க்காக விதிக்கப்படக்கூடிய சேவை மீது விதிக்கப்படும் வரி தான் மறைமுக வரி. நேர்முக வரினா அரசு நேரடியாக செலுத்தக்கூடிய வரி தான் நேர்முக வரி. அரசுக்கு டைரக்டாக டேக்ஸ் செலுத்தணும்னா அது வந்து நேர்முக வரி, இட் இஸ் டைரக்ட் டேக்ஸ். நேர்முக வரினா வருமான வரி, செல்வ வரி, நிறுவன வரி, மூலதன ஆதாய வரி, பத்திரப்பதிவு பரிவர்த்தனை வரி, இதெல்லாம் வந்து நேர்முக வரிகள். இதெல்லாம் வந்து நேர்முக வரிகள். 1 2 3 4 5 மொத்தம் 5 வரி கொடுத்துருக்காங்க. என்னென்ன? வருமான வரி, செல்வ வரி, நிறுவன வரி, மூலதன ஆதாய வரி, பரிவர்த்தனை வரி. அடுத்தது மறைமுக வரியில் சேவை வரி வருது. அடுத்தது பொழுதுபோக்கு வரி, பத்திர பரிவர்த்தனை வரி, சுங்க வரி, மதிப்பு கூட்டு வரி, கலால் வரி, விற்பனை வரி, ஆடம்பர வரி, இதெல்லாம் வந்து மறைமுக வரியில் வரும். மத்திய வருமான சட்டம் 1963 கீழ் நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் என்னும் பெயரில் தனி வாரியம் ஒன்று நிறுவப்பட்டது. நேர்முக வரிக்கான மத்திய வாரியம், சென்ட்ரல் போர்ட் ஃபார் டைரக்ட் டேக்ஸ், சிபிடிடி, சென்ட்ரல் போர்ட் ஃபார் டைரக்ட் டேக்ஸ். நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் அப்படின்ற பெயரில் ஒரு தனி வாரியம் ஒன்று நிறுவப்பட்ட ஆண்டு 1963 ஆண்டு. மத்திய வருமான சட்டம் 1963 கீழ், மத்திய வருமான சட்டம் 1963 கீழ் தான் இந்த சிபிடிடி அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து நிறுவப்பட்டது. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து மத்திய வருவாய் வாரியம், நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம். நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம்ன்றது தான் சிபிடிடி. சரக்கு மற்றும் சேவை வரி, சரக்கு மற்றும் சேவை வரினா ஜிஎஸ்டி, குட்ஸ் சேல்ஸ் டேக்ஸ், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். உள்மாநில பொருட்கள் மற்றும் சேவை வரி, மாநிலங்களுக்கு இடையேயான சரக்கு மற்றும் சேவை வரி. இது வந்து மாநில எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி. ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரினா ஐஜிஎஸ்டி. இது வந்து சிஜிஎஸ்டி, இது வந்து எஸ்ஜிஎஸ்டி. ஸ்டேட்டில் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். சரக்கு மற்றும் சேவை வரிகளுக்கான வரிகள் உள்மாநில பொருள் மற்றும் சேவை வரி, மாநிலங்களுக்கு இடையேயான சரக்கு மற்றும் சேவை வரி. இந்த உள்மாநில பொருள் மற்றும் சேவை வரி வந்து 2 வகை, அதுதான் எஸ்ஜிஎஸ்டியும் சிஜிஎஸ்டியும். மாநிலங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி, ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும். அடுத்தது சரக்கு மற்றும் சேவை வரி பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன். முந்தைய மறைமுக வரி கட்டமைப்பு மற்றும் அதன் சிரமங்கள். இந்திய வரி விதிப்பு வரலாறு பண்டைய காலத்திற்கு செல்கிறது. கௌடில்யர் எழுதிய அர்த்தசாஸ்திரத்தின் கூற்றுப்படி பண்டைய காலங்களில் வரி விதிக்கப்பட்டு ரொக்கமாகவும் வேறு வகையாகவும் சேகரிக்கப்பட்டது. மறைமுக வரிகளின் நவீன வரலாறு 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலிருந்து உப்பு, சர்க்கரை, வாகன எரிபொருட்கள் போன்றவற்றுக்கு மத்திய கலால் வரி விதிக்கப்பட்டதிலிருந்து தொடங்குகிறது. படிப்படியாக கலால் வரிகளின் அடிப்படை விரிவுபடுத்தப்பட்டது. சுதந்திரம் பெற்ற நேரத்தில் தேசிய அளவில் மத்திய கலால் வரி மற்றும் மாநில அளவில் விற்பனை வரி ஆகியவை நடைமுறையில் இருந்தன. 2003ஆம் ஆண்டில் இந்திய மாநிலமான வேட் வரி வந்து மதிப்பு கூட்டு வரி, அதாவது வேட் வரி வந்து இந்திய மாநிலமான ஹரியானாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ வேட் வரி வந்து எப்போ அறிமுகப்படுத்துனாங்கன்னா 2003ஆம் ஆண்டு ஹரியானாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க மத்திய கூட்டு வரி, வேட், வேல்யூ ஆடட் டேக்ஸ். இந்த வேல்யூ ஆடட் டேக்ஸ் வந்து 2003ஆம் ஆண்டு, இந்த வேல்யூ ஆடட் டேக்ஸ் வந்து 2003ஆம் ஆண்டு ஹரியானா மாநிலத்தில் அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பஞ்சாப், சண்டிகர், இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், டெல்லி உள்ளிட்ட 24 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் 2005 மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. முதல் ஹரியானாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க 2003. அதுக்கப்புறம் 2005 பஞ்சாப், சண்டிகர், இமாச்சல பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், டெல்லி உள்ளிட்ட 24 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள்லாம் இந்த 2005 வேட் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. மதிப்பு கூட்டு வரி நாட்டின் வரி விதிப்பு அமைப்பில் முழுமையை உணர்ந்து கொள்வதற்கான தர்க்க அடிப்படையிலான ஆரம்பத்தில் ஒருமுனை மற்றும் தேசிய அளவிலான சரக்கு சேவை வரி இருக்கும் என்று முன்மொழியப்பட்டது. ஃபைனலாக வந்து என்ன வருது? ஜிஎஸ்டி. இறுதியாக 2007 ஜூலை 1 வந்து இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்டது. ஒரே நாடு அதாவது இதனால் நாட்டின் ஒரு பொருளாதார அமைப்பு ஒரு வரி ஒரு சந்தை ஒரே தேசத்துடன் உள்ளது. ஒரு வரி ஒரு சந்தை ஒரே தேசத்துடன் உள்ளது. ஜிஎஸ்டி வந்து 2007 ஜூலை 1. வேல்யூ ஆடட் டேக்ஸ்ன்னு கேட்டோன்னா வேல்யூ ஆடட் டேக்ஸ் வந்து 2003 ஹரியானாவில் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னது? பெட்ரோலிய பொருட்கள், ஆல்கஹால், மின்சாரம் ஆகியவற்றின் மீதான வரி தனித்தனியாக மாநில அரசால் வசூலிக்கப்படுகிறது. எது தனித்தனியாக மாநில அரசால் வசூலிக்கப்படுகிறதா? பெட்ரோலிய பொருட்கள், ஆல்கஹால், மின்சாரம், இதுக்கெல்லாம் தனித்தனியாக மாநில அரசால் வசூலிக்கப்படுகிறது. இதுவே காய்கறிகள், உணவு தானியங்கள் போன்றவை வந்து வரி விலக்கிலிருந்து விலக்களிக்கப்படுகிறது. அதுக்கெல்லாம் வரி கிடையாது.
பண்டைய வரலாற்று ஆசிரியரான ஹெரோடோட்டஸ் கிமு 8ஆம் நூற்றாண்டில் லிடியாவின் பேரரசு மிடாஸ் உலோக நாணயத்தை கண்டுபிடித்தார். பண்டைய வரலாற்று ஆசிரியரான ஹெரோடோட்டஸ் கிமு 8ஆம் நூற்றாண்டில் லிடியாவுடைய பேரரசான மிடாஸ் என்றவங்க தான் வந்து மிடாஸ் என்றவர் உலோக நாணயத்தை வந்து கண்டுபிடித்தார். லிடியாவின் பேரரசர் மிடாஸ் உலோக நாணயத்தை கண்டுபிடித்தார். ஆனால் லிடியாவை விட பல நூற்றாண்டுகளாக இந்தியாவில் தங்க நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டன. உலக நாணயங்கள் வெளியீட்டாளர்கள் சீனா, மத்திய கிழக்கு லிடியாவின் பண்டைய இந்தியாவும் உள்ளன. இந்தியாவில் கிமு 6ஆம் நூற்றாண்டில் முதல் முறையாக மகாஜன பதங்கள் ஆட்சியில் பூர்ணாஸ், கர்ஷபணம், பனாஸ் போன்ற நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டன. கிமு 6ஆம் நூற்றாண்டில் முதல் முறையாக மகாஜன பதங்கள் ஆட்சியில் பூர்ணாஸ், கர்ஷபதம் போன்ற நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டன. இதுவே மௌரியர் காலத்தில் துளையிட்ட நாணயங்கள் வெளியிட்டன. அதாவது தங்கம், வெள்ளி, தாமிரம் போன்ற நாணயங்கள் மௌரியர்கள் வந்து துளையிட்டு வெளியிட்டனர், ஹோல்ஸ் போட்டு வெளியிட்டனர். இந்திய, கிரேக்க, குஷன அரசர்கள் கிரேக்க மரபுபடி சித்திரங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் வெளியிட்டனர். சித்திரங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டவர் வந்து கிரேக்கர்கள், துளையிட்டு வெளியிட்டவர்கள் வந்து மௌரியர்கள். 12ஆம் நூற்றாண்டில் டெல்லி துருக்கி சுல்தான்கள் தங்கள் நாணயங்களில் இந்திய அரசர்களின் உருவத்தை நீக்கி இஸ்லாமிய எழுத்துக்களை பொறித்து வெளியிட்டனர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தங்கம், வெள்ளி, தாமிரத்தால் ஆன நாணயங்களை டாங்கா என்றும் மதிப்பு குறைந்த நாணயங்களை ஜீட்டால் என்றும் அழைத்தன. ஸோ தங்கம், வெள்ளி, தாமிரலாம் வச்சுருக்கோங்க டானு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டான்னா டாங்கா. தங்கம், வெள்ளி, தாமிரத்தால் ஆன நாணயங்களை வச்சுருக்கோங்க. தங்கம், வெள்ளி, தாமிரத்தால் ஆன நாணயங்களை வச்சுருக்கவங்க வந்து டான். குறைந்த நாணயங்களை வச்சுருக்கோங்க ஜீட்டா, ஜுஜிபி. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆங்கில தங்க நாணயங்களை வந்து கரோலினா என்றும் வெள்ளி நாணயங்களை ஹேஞ்சலினா என்றும், செப்பு நாணயங்களை கப்ரூன் என்றும், வெண்கல நாணயத்தை டின்னி என்றும் அழைத்தனர். ஆங்கில தங்க நாணயங்களை கரோலினா என்றும், வெள்ளி நாணயங்களை ஹேஞ்சலினா என்றும், செம்பு நாணயங்களை கப்ரூன் என்றும், வெண்கல நாணயத்தை டின்னி எனவும் அழைத்தனர். ரூபாய் குறியீடு. இந்திய ரூபாய் குறியீடு தமிழ்நாட்டில் உள்ள விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த உதயகுமார் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது. இந்திய ரூபாய் குறியீடான தமிழ்நாட்டை சேர்ந்த விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த உதயகுமார் என்பவரால் தான் வடிவமைக்கப்பட்டது. இது வந்து ஜூலை 15, 2010 இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த பணத்தின் குறியீடை அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 15ஆம் தேதி ஜூலை மாதம் 2010ஆம் ஆண்டு. பணவீக்கம் மற்றும் பணவாட்டம், டிஃப்ளேஷன் அண்ட் இன்ஃப்ளேஷன். பணவீக்கம் என்பது விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதை குறைக்கும். வீக்கமாக இருக்கும், விலை உயர்ந்து இருக்கும், பணத்தோட மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைக்கும். விலை தான் வீக்கமாக இருக்கும்னா உயர்ந்திருக்கும், பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதை குறிக்கும். பணவாட்டம் என்பது விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வதை குறிக்கும். பணவாட்டம்னா விலைகள் குறைஞ்சிருக்கும், பணத்தோட மதிப்பு உயர்வதை குறிக்கும். பண மதிப்பிழப்பு 2016 நவம்பர் 8ஆம் தேதி இந்தியாவில் இந்திய அரசாங்கம் கருப்பு பணத்திற்கு எதிராக அனைத்து 500 மற்றும் 1000 நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்வதாக அறிவித்தது. 2016ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி. என்னைக்குன்னு கேட்டாங்கன்னா 2016 நவம்பர் 8ஆம் தேதி இந்தியாவில் இந்திய அரசாங்கம் கருப்பு பணத்திற்கு எதிராக அனைத்து 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை பண மதிப்பீடு செய்வதாக அறிவித்தது. மேல்பார்வையில் என்ன கொடுத்துருக்காங்க? பணம் என்ற வார்த்தை ரோம் வார்த்தையான மொனோட்டோஜினோவிலிருந்து பெறப்பட்டது. பணம்ன்ற வார்த்தை வந்து ரோம் வார்த்தையான மொனோட்டோஜினோ பண்டமாற்று முறை. பணத்தை பயன்படுத்தாமல் மனிதர்கள் பண்டங்களை பரிமாற்றம் செய்வது. சில முக்கிய நிலைகள் மூலம் பணம் உருவானது. அவை பண்ட பணம், உலோக பணம், காகித பணம், கடன் பணம், அருகாமை பணம். சமீபத்திய பணத்தின் வடிவங்கள் இதெல்லாம் வந்து பண்ட பணம், அடுத்தது உலோக பணம், காகித பணம், கடன் பணம், அருகாமை பணம். பணத்தின் மதிப்பு என்பது ஒரு நாட்டில் பண்ட பணிகள் வாங்கும் சக்தியாகும். ஸோ இதோட கண்டினியூஷன் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. நல்லா படிங்க. நல்ல ரிசல்ட் நம்ம 2025 வந்து வாங்கிடலாம். ஸோ ப்ரிப்பேர் வெல் ஃபார் நெக்ஸ்ட் எக்ஸாம்.